ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்ல இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எங்க அம்மா இதை பத்தி டீட்டெயிலா சொல்லுவாங்க, கேளுங்க. ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் நெய், எண்ணெய் ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை போட்டு வதக்கிட்டு நெக்ஸ்ட் பச்சை மிளகா வெங்காயம் போட்டு வதக்கிடணும். கொஞ்சம் வேகிறதுக்கு கல்லுப்பு, வணக்கம் மக்களே, இன்னைக்கு எங்க வீட்ல நாங்க சிக்கன் பிரியாணி செய்யறோம். அதுக்கப்புறம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது எங்க அம்மா மெத்தடு. ஓகே வாங்க, இப்போ எங்க அம்மா கிறிஸ்டன் கிளியரா டீட்டெயிலா சொல்லுவாங்க, கேட்கலாம் வாங்க. பிரியாணி செய்யறது சொல்லணுமா? ஆமா. நெய் 2 ஸ்பூன் நெய், 5 கரண்டி எண்ணெய், பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சி இலை போட்டு கொஞ்சம் லைட்டாக இது பண்ணோடனே புதினா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகா ஒரு 5 போட்டு வதக்கிட்டு வெங்காயம் கொஞ்சம் ஒரு 6 வெங்காயம், ஏன்னா நம்ம செய்ய போகிறது 1 கிலோ சிக்கன் 1 கிலோ அரிசி போட்டு செய்யறதுனால 6 வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌனாக கல்லுப்பு போட்டு வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வெங்காயம் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் வெறும் மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா இதில் இந்த மாதிரி கரண்டியில் 1 போடுறோம். போட்டு நல்லா வதக்கிட்டு மேலே 4 தக்காளி சின்ன தக்காளி 4 போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் வெறும் மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போடணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் நல்லா குறைஞ்சி வர டைம் பார்த்து சிக்கன் பீஸ் எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. நம்ம 3 கிளாஸ் அரிசி போட்டிருக்கோம், அதனால 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். தம்மில் போட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கலரி விட்டோம்னா பிரியாணி ரெடி. ஸோ இப்போ எங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. வாங்க அது லைவ்ல பார்க்கலாம். புகை ரொம்ப அடிக்குது கைஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க. வாசனை கப கபன்னு வருது கைஸ். வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன்.
பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், சக்தி பிரியாணி மசாலா. இப்போ சிக்கன் போடுங்க. கொஞ்சம் தயிர் தயிர் அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தயிர், இங்கே பால் கால் ஒரு 100 ml. பால் வந்து 100 ml போட்டிருக்காங்க கைஸ். தண்ணி கொடுங்க. எத்தனை கிளாஸ் தண்ணிமா? 6 கிளாஸ் தண்ணி. கைஸ் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும் கைஸ். டேஸ்ட் எப்படிமா இருக்கு? உப்பு போடுறாங்க கைஸ், கல் உப்பு. கொஞ்சம் பத்தலன்னு சொல்லிட்டு கல் உப்பு போடுறாங்க கைஸ். இப்போ மசாலா சிக்கன் எல்லாம் வேகணும். கொஞ்ச நேரம் நல்லா பொங்குற அளவுக்கு கொதிக்கிற அளவுக்கு விடணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். கைஸ் அரிசி போட்டிருக்காங்க.
கொஞ்சம் கழுப்பு கொஞ்சமாக இருக்கணும் சார். கொஞ்சோண்டு கல் உப்பு போடுறாங்க. பாருங்க பிரியாணி எப்படி வந்திருக்கு. கைஸ் ஆவி பறக்க அப்படியே பிரியாணி வாசனை அப்படியே அடிக்குது கைஸ். பாருங்க பீஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே. கைஸ் அடுத்தது மட்டன் கிரேவி.